இதில் ஒரு விஷயம் இருக்குது ப்ரோ, ஆனால் நான் என்னால் ஓப்பனாக சொல்ல முடியாது. எல்லா ஃபுட்டும் ஒன்று தான் சரிங்களா. பிராண்ட் வைஸ் லேபிள் வைஸ் மாற்றி ரேட்டு மட்டும் விற்பாங்க. ஃபுட் எல்லாமே ஒன்று தான். இதேமாதிரி ஆம்பரில் இருக்கும். இந்த ஆம்பர்லேயே க்ரீன் இருக்குது. ஓகே, அதுவும் இது ஒன்று தான், பேக்கிங் வேறு. ஆனால் இது போட்டால் வந்து க்ரீன் போட்டால் ஹம்ப் வளரும், இது போட்டால் கலரேஷன் வரும்னு சொல்லுவாங்க. இல்லை, எல்லாமே ஒன்று தான். ஜஸ்ட் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி. ஹாலிடே ஃபுட்டை வந்து பார்த்தீங்கன்னா அது ஃபுட்டு நினச்சிக்கிறாங்க. ஆக்சுவலி இது ஃபுட்டு கிடையாது. ஓகே, வாட்டரில் போட்டிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக டிசால்வ் ஆகி கரைஞ்சிரும். வாட்டரில் நியூட்ரிஷனை சப்ளை பண்ணி ஃபிஷ்ஷை பசி எடுக்காமல் பார்த்துக்கோம். அமௌண்ட் நம்ம ஸ்டார்டிங் வந்து 5 rupeesலேருந்தே கிடைக்கும் ப்ரோ. சரி, இப்போ ஊருக்குலாம் போகிறோம், இப்போ 10 நாள் ஊருக்கு போகிறோம். அப்போ இந்த ஹாலிடே ஃபுட்டுலாம் ஒன்று வருது, அதெல்லாம் யூஸ் பண்ணலாமா எப்படி ப்ரோ? ஹாலிடே ஃபுட்டு யூஸ் பண்ணலாம் ப்ரோ, ஆனால் அதுக்கும் ஒரு கணக்கு இருக்குது. ஓகே, ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் ப்ரோ, நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் ப்ரோ. ஸ்மைலி ஃபிஷிங் நீங்களே பெரிய யூடியூப் சேனல் வச்சு நல்லா ரன் பண்ணிட்டு இருந்தீங்க. இப்போ செகண்டாக இன்னொரு சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கீங்க. ஆமாம், அதுவும் சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்குன்னு பார்த்துட்டு தான் இருக்கேன். தேங்க்யூ. ஸோ எத்தனை வருஷமாக இந்த ஃபீல்டில் இருக்கீங்கன்ட்டு ஜென்ரலாக ஒரு இன்ட்ரோ நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக கொடுத்துருக்கோம். இப்போ இந்த ஃபீல்ட் நான் எடுத்துக்கிறேன் பார்த்தீங்கன்னா 5 years இருக்கும் ப்ரோ. ஆனால் சேல்ஸ் ஸ்டார்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா 2.5 years தான் ஆச்சு. ஏன்னா அக்வாரியம் பிஸ்னஸ் உள்ளே என்டர் ஆகிறோம்னா ஃபஸ்ட்டு ஃபிஷ்ஷை பற்றி நாலேஜ் வந்து முழுசாக தெரிஞ்சுக்கணும். தெரியாமல் இறங்கிட்டோன்னா நமக்கு பயங்கர லாஸ் இருக்கும். ஸோ ஃபுல்லாக லேர்ன் பண்ணி தான் இந்த ஃபீல்டில் வந்து இறங்க முடியும். ஸோ அப்படி இருக்கிறப்போ கொரோனாக்கு ஒரு 2 years பிஃபோர்லேருந்து பார்த்தீங்கன்னா நான் ஹாபியாக ஒரு ஃப்ளோரான் வளர்க்க ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் இந்த ஃபிஷ் வந்து இறந்துக்கிட்டே இருந்துச்சு. எதனால இறந்துச்சுன்னு அதை பற்றி லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் தான் ஸோ மற்ற ஃபிஷஸ் பற்றி நம்ம தெரிஞ்சிக்கலாமன்றதுக்காக எல்லா ஃபிஷஸ் பற்றியும் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ ஃபிஷ் எக்ஸப்ஸ் கிட்ட வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிறதும், நான் கூகுளில் சர்ச் பண்ணி தெரிஞ்சுக்கிறதும், ஃபார்ம் கிட்ட வந்து ப்ரீடர்ஸ்லாம் இருப்பாங்களா அவங்க கிட்ட எப்படி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அக்வாரியம் ஹாபிக்குள்ள நான் என்ட்ரி ஆனேன். ஸோ சேல்ஸ் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா பேக்கெட் மணிக்காக பார்ட் டைமாக ஸ்டார்ட் பண்ணுது. ஸ்டார்டிங் பீட்டாஸ் தான் நான் சேல் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன் ஆஃப்லைனில். ஸோ அதுக்கப்புறம் ஆன்லைனில் சேல் பண்ண முடியும்னு தெரிஞ்சதுக்கப்புறம் ஆன்லைனில் சேல் பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் நிறைய கஸ்டமர்ஸ் வந்து குவாலிட்டியை பார்த்துட்டு அதர் ஃபிஷஸை நீங்கள் பண்ணீங்கன்னு கேட்டனால இப்போ நம்ம ஷாப்பை வந்து ஓப்பன் பண்ணோம். ஷாப் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா 2 years நம்ம வீட்டில் தான் சேல் பண்ணிக்கிட்டு இருந்தோம். நிறைய வெரைட்டிஸ் எடுக்கணுமே அப்படின்றதுக்காக இங்கே நம்ம ஷாப் ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஸோ எங்கெல்லாம் நீங்கள் கொரியர்லாம் பண்ணிருக்கீங்க ப்ரோ? இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக கொரியர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதர் இது ஸ்டேட்னு எடுத்துக்கிட்டால் கேரளா, கர்நாடகா, பெங்களூர், அதுக்கப்புறம் ஆந்திர பிரதேஷ், அந்த மாதிரி ஏரியாவுக்கு நம்ம கொரியர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ மினிமம் அமௌண்ட் என்ன ப்ரோ? அமௌண்ட் நம்ம ஸ்டார்டிங் வந்து 5 rupeesலேருந்தே கிடைக்கும் ப்ரோ. இல்லை ப்ரோ, நீங்கள் கொரியர் பண்ணுறதுக்கு கொரியர் வந்து பார்த்தீங்கன்னா சென்னைக்குள்ள அரௌண்ட் எடுத்துக்கிட்டா 90 rupees ஸ்டார்டிங் ஆகும். அதர் டிஸ்ட்ரிக்ட் எடுத்துக்கிட்டா 150 rupees ஸ்டார்டிங் ஆகும். அது வெயிட்டை பொறுத்து இருக்குது. ஸோ இப்போ பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஃபுல் மூன்லேயே வந்து இம்போர்ட்டட் பீசஸ் எல்லாமே. இந்தியன் பீடுக்கும் ஃபுல் மூனுக்கும் பார்த்தீங்கன்னா பெரிய வித்தியாசம்லாம் இருக்காது. கலரேஷன் தான். இம்போர்ட்டட் பீஸ் பொறுத்த வரைக்கும் நல்லா கலரேஷன் இருக்கும், குவாலிட்டி நல்லா இருக்கும். இந்தியன் பீட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலரேஷன் நல்லா இருக்கும் அண்ட் சில பீசஸ்லாம் வந்து டேமேஜ் ஆகிருக்கும். இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இம்போர்ட்டட் பீட் தான். ஃபிஷ் வந்து ஃபின்ரட் ஆகிருக்கும், ஆனால் இது கஸ்டமர் கிட்ட நம்ம கொடுக்க மாட்டோம். ஓகே, ஆனால் ப்ராப்ளம்லாம் கிடையாது, ரெக்கவர் ஆகிடுச்சு ஃபிஷ்ஷு. இதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக டெய்லேருந்து க்ரோ ஆகும். ஃபுல் மூன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நார்மல் ஃபுல் மூனும் இருக்குது, ஃபேன்சி ஃபுல் மூனும் இருக்குது. நம்ம எடுக்கிறப்போ பார்த்தீங்கன்னா ஹேண்ட் பிக் பண்ணி தான் எடுப்போம். இப்போ நம்ம ஆர்டர் கொடுக்குறோன்னா எனக்கு 100 ஃபுல் மூன் வேணும்னா அவங்களாம் பார்த்து போட்டு கொடுத்துருவாங்க. நம்ம வந்து செலெக்ஷன் பண்ணி எடுக்க முடியாது. ஆனால் நான் என்ன பண்ணுவேன்னா எனக்கு எக்ஸ்ட்ரா எனக்கு 10 20 ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு பர்டிகுலராக நான் செலெக்ஷன் பண்ணி தான் எடுத்துகிட்டு வருவேன். ஸோ அப்படி இருக்கப்போ ஒரு ஃபிஷ்ஷும் பார்த்து எடுப்பேன். எதுவுமே ஒரே ஃபிஷ்ஷு ஒரே கலரில் ஆல்மோஸ்ட் இருக்காது. அப்படி இருந்துச்சுன்னா அது கொஞ்சம் ரேர் கலராக இருக்கும். ஸோ அப்படி இருக்கிறப்ப மட்டும் நான் ரெண்டே கலர் எடுத்துகிட்டு வருவேன். நான் நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா ஃபுல் மூன் ஸ்டார்டிங் 120 ப்ரோ. 120லேருந்து 150 rupees இருக்கும். பிளக்கார்லாம் பார்த்தீங்கன்னா 200லேருந்து 300 price range வரைக்கும் ஸ்டார்டிங் வரும். எக்ஸாட்டிக் கேட்டாலுமே நான் அரேஞ்ச் பண்ணி கொடுப்பேன். ஸோ எந்த ஃபோட்டோ காமிச்சு இந்த மாதிரி வேணும்னாலும் உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருவோம். ஆனால் எக்ஸாக்டாக அதே கலரில் வருமான்னு தெரியாது. அதே கலரில் வரும், சில பேட்டர்ன்ஸ் மட்டும் சேஞ்ச் ஆகும். சில பேர் ஆன்லைனில் பார்த்து எனக்கு இதுதான் வேணும்னு கேட்பாங்க. அந்த கலரை நம்ம ஊருக்கே வராது. ஓகே, அதெல்லாம் தாய்லாந்து இருந்துச்சு வியட்நாம்லேயே வச்சுப்பாங்க. நம்ம இந்தியாவுக்கு வர முக்கால்வாசி பீசஸ் பார்த்தீங்கன்னா நல்ல பீஸில் வச்சுட்டு பேலன்ஸாக இங்கே அனுப்புவாங்களே. அவங்களுக்கு போக மிச்சம் மீதி தான் நமக்கு. ஆமாம், ஆனால் நம்ம என்ன தரும் அது இவ்வளோ சூப்பராக இருக்குன்னு நினைப்போம். இன்னும் நல்ல பீஸ்லாம் அவங்ககிட்ட தான் இருக்கும், இன்னும் வரல. அதெல்லாம் கேட்டு வாங்கலாம், ரேட் அதிகமாக இருக்கும். இங்கே யாரும் வாங்க மாட்டாங்க. பர்டிகுலர் கஸ்டமர்ஸ் மட்டும் நல்லா கலர் சொல்லி கேட்டு வாங்குவாங்க. அதுக்காக நம்ம 1 பீஸ் 2 பீஸ்லாம் இம்போர்ட்லாம் பண்ண முடியாது. ஸோ இதெல்லாம் ஃபீமேல்ஸ் கீழே இருக்குது. கீழே இருக்குன்னா ஃபீமேல்ஸ் ப்ரோ. ஆல்மோஸ்ட் ஸ்டாக்ஸ்லாம் காலி ஆகிடுச்சு ப்ரோ. இப்போயுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட ஃப்ரைடே தான் ஷிப்மெண்ட் வரும். ஓகே, சாட்டர்டே சண்டேவே காலி ஆகிடும். நீங்கள் மண்டே வந்தனால பாதி பாட்டில் காலியாக இருக்குது. அதேமாதிரி பீட்டாஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து ஒன்றுத்துக்கு ஒன்று பார்க்குற மாதிரியே வச்சுருப்பாங்க. அது என்ன ஆகும்னா ஒன்றுத்துக்கு ஒன்று பார்த்து ஃப்ளேர் பண்ணி ஃபிஷ்ஷே வந்து டோட்டல் எனர்ஜி லாஸ் ஆகிடும். இப்படியே வந்து வச்சு பார்த்துட்டு இருந்தாங்கன்னா மோஸ்ட்டாக அந்தமாரி கடையில் ஃபிஷ்ஷை எடுக்காதீங்க. நான் எப்பயுமே பார்த்தீங்கன்னா பார்ட்டிஷன் போட்டு வச்சுருப்பேன். வீடியோக்காக தான் இப்போ நான் எடுத்தேன். கஸ்டமர் என்ன ஃபிஷ் வாங்குறாங்களோ அப்போ மட்டும் இது மட்டும் எடுத்து பார்க்க சொல்லுவேன் நான். ஏன்னா ஒன்றுத்துக்கு ஒன்று பார்த்துக்கிட்டே இருந்துச்சுன்னா ஸ்ட்ரெஸ் ஆகி படுத்துரும். அந்த ஃபிஷ் எப்போ வேணாலும் சாகலாம். ஸோ அது வந்து எதுவும் பண்ண முடியாது. அதனால் ஒன்றுத்துக்கு ஒன்று இதுமாதிரி மறைச்சி வச்சுருந்தா மட்டும் அந்த கடையில் ஃபிஷ்ஷை வந்து எடுங்க. சில பேர் வந்து சின்ன பவுல்லே வளர்ப்பாங்க ப்ரோ. முக்கியமாக பண்ணுற அதே தப்பு தான். சின்ன இடத்துல இருக்கும் அப்படின்றதுக்காக இப்போ நான் பாட்டிலில் வைக்கிறேன்னா கீழே ஃபுல் பாட்டில் எல்லாம் காலி ஆகிடுச்சு.
இப்போ எனக்கு இந்த வீக்குள்ளே இது காலி ஆகிடும். ஆல்மோஸ்ட் என்கிட்ட 8 days தான் இருக்கிற மொத்த ஷிப்மெண்ட்டே இருக்கும். நெக்ஸ்ட் வீக் வேறு வரும். இதுவே நான் 1 month நான் ஹோல்ட் பண்ணி வச்சுன்னா சிக் ஆகும். அதுக்கு எக்ஸாம்பிள் தான் இந்த ஃபிஷ்ஷு. இது நல்ல கலராக பார்த்து எடுத்து இந்த ப்ளூ ரிம்னு சொல்லுவாங்க இதை. ஆனால் இது ஆக்சுவலி சேலே ஆகலை ப்ரோ. அது ஏன்னு எனக்கும் தெரியல. சேலே ஆகலை. இது பார்த்தீங்கன்னா ஒரு 20 days கிட்டே இருக்குது ப்ரோ. சிக் ஆகிடுச்சு. இப்படி தான் இருக்கும் ஃபிஷ், இன்ஆக்டிவாக இருக்கும். நீங்கள் சின்ன ஸ்பேஸில் ரொம்ப நாள் வச்சாலே ஃபிஷ் சிக் ஆகிடும். 1 week தான் டைம். அதுக்குள்ளே நம்ம இது எல்லாம் ஷிப் பண்ணால் காலி பண்ணணும். இப்போ ஃபைட்ரு பாட்டிலில் போட்டு வளர்க்கக்கூடாது. ஆனால் முக்கால்வாசி ஃபைட்ரு வாங்கிட்டு போகிறதே பாட்டிலில் போட்டு. அதுதான், அது வந்து அப்படி சொல்லியே பழகிட்டாங்க. சின்ன இடத்துல இருக்கும் நீங்கள் கப்பிலே வச்சு வளர்த்துக்கலாம் அப்படின்ட்டு. பவுலில் எடுத்துக்கிட்டால் நம்ம டீ குடிக்கிற கிளாஸ் சைஸ்க்குலாம் பவுல் இருக்கும், 4 inch பவுலுன்னு. ஆமாம், அதிலலாம் போட்டு வளர்ப்பாங்க. அப்படிலாம் வளர்க்கவே கூடாது. நீங்கள் மினிமம் ஸ்பேஸ் கொடுக்கணும். ஆமாம், ஓரளவுக்கு நீந்துற அளவுக்கு நம்ம ஸ்பேஸ் நல்லா கொடுக்கணும். நம்ம ஷாப்பில் எடுத்துக்கிட்டால் பவுல் இருக்குது. பவுல் வந்து மினிமம் 8 inch பவுல், 10 inch 12 inch தான். ஸோ அங்கே இருக்குது பாருங்கள். அதை ஆல்மோஸ்ட் நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். இந்த பவுலில் நான் மோஸ்ட்டாக வச்சுக்கிறதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா இந்த கப்பி குட்டி போட செப்பரேட் பண்ணுறதுக்காக நான் சேல் பண்ணுறேன். சில கஸ்டமர்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ அதனால மினிமம் வச்சது 8 inchலேருந்து வைக்கிறேன். இதிலே 4 inch 6 inch இருக்குது. அதில் நம்ம சேலே பண்ணுறது கிடையாது. இப்போ கூட அந்த பவுலில் குட்டி இருக்குது. கப்பி ஆல்பின குட்டி இருக்குது. ஓகே. நான் ஆல்மோஸ்ட் கஸ்டமர்கிட்ட கொடுக்கவே மாட்டேன். பீட்டாக்குன்னு எடுத்துகிட்டு அதுக்கு நான் டேங்க் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அந்த சைஸ் தான் கொடுப்பேன். இந்த சைஸ் டேங்க்கில் வளர்த்துக்கலாம். பீட்டா மினிமம் ஒரு பீட்டா எடுக்கிறீங்கன்னா அந்த டேங்க்கில் வச்சு வளர்த்துக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டெக்கரேஷன் பண்ணி வச்சா ஃபிஷ் நல்லாயிருக்கும். சின்ன இடத்துல வச்சா ஃபிஷ் சிக் ஆகும். இதெல்லாம் பீட்டாக்காக தான். சில பேர் இந்த டேங்க்ல வந்து கப்பி மாலி வளர்க்குறாங்க. அப்படிலாம் வேணாம். கப்பி மாலி வளர்க்கனா மினிமம் ஒரு 1 feet டேங்க் எடுத்துக்கோங்க. இந்த சைஸ் டேங்க் இருக்கு பாருங்க. அந்த சைஸ் டேங்க்ல நீங்கள் கப்பி மாலி சின்ன ஃபிஷ் எது வந்தாலும் வளர்த்துக்கலாம். பெரிய ஃபிஷ் எடுக்கிறீங்கன்னா 2 feet டேங்க் மினிமம் எடுக்கிறது நல்லது. அப்போ தான் நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபிஷஸும் போட முடியும். உங்களால் மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். சில பேர் நினைக்கிறாங்க சின்ன டேங்க்னா ஈஸியாக கழுவிடலாம் அப்படின்ட்டு. ஆமாம், அடிக்கடி தண்ணியும் கழுவக்கூடாது. வாரத்துக்கு ஒரு தடவை 50% மட்டும் தண்ணி எடுத்துட்டு டாப் அப் பண்ணால் போதும். ரெகுலராக வந்து நான் டெய்லியும் ஒரு நாளைக்கு தண்ணி ஃபுல்லாக மாற்றுறேன், 2 நாளைக்கு ஒரு தடவை மாத்திரம்லாம் பண்ணக்கூடாது. 50% தண்ணி எடுத்துகிட்டு மாற்றணும். எப்பயுமே பாதி தண்ணியை வந்து தண்ணியில் தொட்டியில் தான் இருக்கும். பாதி தண்ணி தான் நீங்கள் இறக்கி ஏற்றணும். அதேமாதிரி ஃபில்ட்ரேஷன் நீங்கள் வாஷ் பண்ணுறீங்கன்னா பழைய தண்ணி கொஞ்சம் எடுக்கிறீங்களே, அந்த பழைய தண்ணி தான் நீங்கள் ஃபில்ட்ரேஷன் க்ளீன் பண்ணணும். ஏன்னா அதில் தான் குட் பாக்டீரியா நிறையா இருக்கும். ஃப்ரெஷ்ஷான தண்ணியில் கழுவுனீங்கன்னா எல்லாம் குட் பாக்டீரியாவும் போயிடும். ஃபிஷ் சீக்கிரம் சிக்காகும், டெத் ஆகிடும். இப்போ தெரியுது ப்ரோ உங்கள் சேனலுக்கு ஏன் இவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் வராங்கன்னு. இவ்வளோ டீட்டெயில்டாக யாரும் எக்ஸ்பிளைன் பண்ணி நான் பார்த்ததே இல்லை. சில கஸ்டமர் கேட்பாங்க ப்ரோ உங்கள் டேங்க் எப்பயுமே நீட்டாகவே இருக்கு, என்னால் மெயின்டைனே பண்ண முடியல அப்படின்ட்டு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அடியில் எந்த ஒரு வேஸ்ட்டுமே இருக்காது. ஆமாம், நான் வந்து ஃப்ரைடே க்ளீன் பண்ணேன். எவ்ரி ஃப்ரைடே நான் க்ளீன் பண்ணுவேன். சரிங்களா, எவ்ரி தேர்ஸ்டே வந்து நான் க்ளீன் பண்ணுவேன். ஃப்ரைடே ஷிப்மெண்ட் வரும். ஸோ எந்த தண்ணியும் வேஸ்ட்டே இருக்காது. நான் எப்படி மெயின்டைன் பண்ணுறேன்னா நான் சொன்ன மாதிரி ஆல்மண்ட் லீஃப் போடுவேன். ஆல்மண்ட் லீஃப் வந்து குட் பாக்டீரியா கிரியேட் பண்ணுறோம், வாட்டரை பேலன்ஸ் பண்ணி விட்டுரும். தென் பார்த்தீங்கன்னா நான் 2 ஃபில்ட்ரேஷன் யூஸ் பண்ணுறேன். இந்த ஃபில்ட்ரேஷன் வந்து நான் பெரிய மோட்டர்ஸ் இருக்குது, அதுதான் மொத்த டேங்கும் வந்து சப்ளை பண்ணுது. 24 hours ரன்னிங்லேயே இருக்கும். இன்டர்னல் பார்த்தீங்கன்னா எப்போ எனக்கு வேஸ்ட்டு கீழே செட்டில்ட் ஆகுதோ அப்போ ஆன் பண்ணி விடுவேன். ஓகே, இப்போ நான் ஆன் பண்ணி விட்டேன்னா உங்களுக்கு எல்லா வேஸ்ட்டையும் வந்து எடுத்துரும். இது இப்படி ஃப்ளோவில் தள்ளி வாட்டர் ப்ரெஷரில் இழுத்து வேஸ்ட்டு சக் பண்ணி வச்சுக்கோம். நான் மோட்டர் ஆஃப் பண்ணிவிடுவேன். எனக்கு ரன்னிங்லேயே இருக்காது. எப்போ வேஸ்ட் இருக்குது அப்போ மட்டும் நான் ஆன் பண்ணுவேன். அதேமாதிரி டேங்க் வந்து நான் எம்டியாக வச்சுருக்கேன். ஆமாம், நீங்கள் கிராவலோ சாண்டோ போட்டிங்கன்னா எல்லா வேஸ்ட்டும் உள்ளே போய் செட்டில் ஆகிடும். ஃபில்டரில் ப்ராப்பராக க்ளீன் பண்ண முடியாது. அதுக்கு நீங்கள் ப்ராப்பர் ஃபில்ட்ரேஷன் பண்ணணும். ஸோ எம்டியாக வச்சிங்கன்னா நான் சொல்கிற மாதிரி மெயின்டைன் பண்ணிங்கன்னா டஸ்ட்டே இல்லாமல் தண்ணி க்ளீனாக இருக்கும். ஸோ அப்போ 20% வாட்டர் வச்சுட்டு மீதி வாட்டர் சக் பண்ணி எடுத்தாலும் 20% ரொம்ப கம்மி. மினிமம் 40% வைக்கணும். இல்லை உங்களுக்கு வேறு வழியே இல்லை, நான் ஃபுல் தண்ணி மாற்றியே ஆகணும் அப்படின்னா நீங்கள் ஒரு 4-5 ஜக்கு தண்ணி பிடிச்சி வச்சுக்கோங்க. ஃபுல் தண்ணி மாற்றிட்டு அந்த பழைய தண்ணி ஊற்றி விட்டுருங்க. ஊற்றி விட்டுட்டு உடனே ஃபிஷ்ஷை விடக்கூடாது. நீங்கள் ஃபில்ட்ரேஷன்லாம் போட்டு ரன் பண்ண வச்சுட்டு 3 hours அப்புறம் ஃபிஷ்ஷை பொறுமையாக ஆட் பண்ணுங்கள். சரி, இப்போ ஊருக்குலாம் போகிறோம், இப்போ 10 நாள் ஊருக்கு போகிறோம். அப்போ இந்த ஹாலிடே ஃபுட்டுலாம் ஒன்று வருது, அதெல்லாம் யூஸ் பண்ணலாமா எப்படி? ஹாலிடே ஃபுட்டு யூஸ் பண்ணலாம் ப்ரோ, ஆனால் அதுக்கும் ஒரு கணக்கு இருக்குது. ஓகே, நீங்கள் கம்யூனிட்டியாக நிறைய ஃபிஷ் வச்சிருக்கீங்க அப்படின்னா இப்போ நிறைய பேர் பார்ப் வச்சிருப்பாங்க, வீடியோ டெட்ரா வச்சிருப்பாங்க, அது கூட கோல்டு ஃபிஷ் போட்டிருப்பாங்க. பசி ஓரளவுக்கு தான் தாங்கும். ஓகே, அதுக்கு மேலே ஃபிஷ் ஒன்று சண்டை போட்டுக்க ஆரம்பிச்சிக்கும். ஹாலிடே ஃபுட்டுன்றது கோல்டு ஃபிஷ் மட்டும் வச்சிருக்கீங்களா, ஒரே ஃபிஷ் வெரைட்டிஸ் இருக்குது, ஹாலிடே ஃபுட் யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வேறு வேறு வெரைட்டிஸ் மட்டும் நீங்கள் வச்சிருக்கீங்க, ஒரே வெரைட்டிஸ் மட்டும் ஒரே டைமில் வச்சிருக்கீங்கன்னா ஹாலிடே ஃபுட் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, மற்றபடி ஹாலிடே ஃபுட் யூஸ் பண்ணுறது வேஸ்ட்டு தான். இப்போ மிக்ஸ் பண்ணியிருக்கு. அப்போ அவங்களுக்கு இப்போ 10 நாள் ஊருக்கு போயே ஆகணும். ஆமாம், அப்போ அவங்க மீன்லாம் எப்படி தான் காப்பாற்றுறது? வேறு வழி இல்லை ப்ரோ. அந்த டைம் என்ன பண்ணணும்னா அப்போ எமர்ஜென்சிக்கு பக்கெட்டில் ஒரு மீனை பிரித்து போட்டுருங்க. ஓகே, அந்த டைம் எமர்ஜென்சிக்கு ஏர் பம்பு வாங்கி ஸ்ப்ளிட் பண்ணி தனித்தனியாக போட்டு எல்லாத்தையும் ஒரு ஹாலிடே ஃபுட்டை போட்டு போயிடுங்க. ஓ, அப்படி ஒரே டேங்கில் பண்ணக்கூடாது. ஏன்னா உங்களுக்கு மீனும் காப்பாற்றணும், ஃபுட்டும் எடுக்கணும்னா ஒரே டேங்கில் மொத்தம் மெயின்டைன் பண்ணக்கூடாது. ஒரு வெரைட்டி தனித்தனியாக பிரிச்சுக்கோங்க. பிரித்து ஏரேஷனை போட்டு ஒரு இதுலேயும் வந்து
ஹாலிடே ஃபுட்டை போட்டு போங்க. ஹாலிடே ஃபுட்டை வந்து பார்த்தீங்கன்னா அது ஃபுட்டுன்னு நினச்சிக்கிறாங்க. ஆக்சுவலி இது ஃபுட்டு கிடையாது. ஓகே. வாட்டரில் போட்டிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக டிசால்வ் ஆகி கரைஞ்சிரும். வாட்டரில் நியூட்ரிஷனை சப்ளை பண்ணி ஃபிஷ்ஷை பசி எடுக்காமல் பார்த்துக்கணும். ஓ அப்படி. ஆமாம். ஸோ அது ஃபுட்டு கிடையாது. ஃபுட்டு கிடையாது. சில பேர் ஃபுட்டு நினைக்கிறாங்க, அது ஃபுட்டு கிடையாது. ப்ராப்பர் ஃபில்ட்ரேஷன் இருந்தால் மட்டும்தான் தண்ணி கரையும். ஃபில்ட்ரே போடாமல் நீங்கள் வந்து அந்த ஹாலிடே ஃபுட்டை போட்டிங்கன்னா தண்ணியில் கரையாமல் அப்படியே தான் இருக்கும். நீங்கள் 10 நாள் போய்ட்டு வந்தாலும் அது அப்படியே தான் இருக்கும். மோட்டர் ரன்னிங்கில் இருக்கிறப்போ தான் உள்ள ஏர் ஃப்ளோவில் அந்த வெக்கேஷன் ஃபுட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சி வாட்டரில் டிசால்வ் ஆகும். இப்போ எத்தனை நாள் ஃபீட் பண்ணாமல் உயிரோடு இருக்கும் ப்ரோ? அது ஃபிஷ்ஷஸை பொறுத்து இருக்கும். சில ஃபிஷ்லாம் 1 மாதம் கூட சாப்பிடாமலே இருக்கும். ஓகே. அது ஒரு ஃபிஷ்ஷஸை பொறுத்து இருக்குது, இம்யூனிட்டி பவரை பொறுத்து இருக்குது. சில ஃப்ளவரான்லாம் கஸ்டமர் கொண்டு வராங்க, சிக்காக இருக்குது எனக்கு ஃபிஷ்ஷே ஃபுட்டு எடுத்துக்கலான்னு. எல்லாம் 1 மாதம் ஆச்சுன்னு சொல்லுவாங்க. உடம்பு சரியில்லாமல் 1 மாதமாக ஃபுட்டு எடுத்துக்காமல் இருக்கும். அந்த மாதிரியே மீன் இருக்குது. 1 வாரம் சாப்பாடு எடுத்துக்காமல் செத்து போன மீனும் இருக்குது. அந்த ஒவ்வொரு மீன் இம்யூனிட்டி பவரை பொறுத்து தான் இருக்குது எந்த ஃபுட் எத்தனாலும் சாப்பிடாம இருக்குன்றது. நம்ம பார்த்துலாம் கெஸ் பண்ண முடியாது. அந்த ஃபிஷ்ஷை பொறுத்து தான் இருக்குது. ஸோ இது போக ஃபிஷ்க்கு மட்டும்தான் உங்களை கான்டாக்ட் பண்ணணுமா இல்லை வேறு? அப்படிலாம் இல்லை ப்ரோ. பேர்ட்ஸு, கேட்டு, டாக்ஸு எதுவாக இருந்தாலும் சரி நம்மக்கிட்ட இல்லை, ஆனால் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நான் அரேஞ்ச் பண்ணி கொடுக்க முடியும் எல்லாருக்குமே. உங்களுக்கு என்ன ஃபிஷ் வேணுமோ இப்போ நம்மகிட்ட ஷாப்பில் இல்லாத ஃபிஷ் கேட்டாலுமே என்னால் அரேஞ்ச் பண்ணி தர முடியும். சில பீஸ் வரதுக்கு லேட் ஆகும். சில கஸ்டமர் பார்த்தீங்கன்னா இப்போ மார்னிங் ஃபோன் பண்ணாங்க, பீகாக் பாஸ் கேட்டாங்க. இப்போதைக்கு சின்ன பீஸ் தான் இருக்குது, ஆனால் அவங்க 1 ஃபீட் அரணா வச்சுருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணாங்கன்னா பெரிய பீஸ் நம்ம எடுத்து கொடுத்துடலாம். ஸோ அந்த மாதிரி எது வேணுமோ என்னால் அரேஞ்ச் பண்ணி தர முடியும். சரி, இப்போ ஃபிஷ்ஷுக்கு நீங்கள் குவாலிட்டிக்கு நீங்கள் 100% கேரண்டி கொடுக்குறீங்க. ஆமாம். ஸோ இப்போ பெட்ஸுக்குலாம் நீங்கள் எப்படி கொடுக்க முடியும்? பெட்ஸுக்கு வந்து நம்ம தெரியாது. ஃப்ரெண்ட்ஸ் கான்டாக்ட் இருக்காங்க, நீங்கள் அவங்ககிட்ட தான் கேட்டுக்கிற மாதிரி இருக்கும். நான் முடிஞ்சளவுக்கு நான் எப்படி ஃபிஷ்ல ஜென்யூனாக இருக்கணும் அதே மாதிரி மற்ற ஃபீல்டில் அவங்க ஜென்யூனாக இருப்பாங்க. ஸோ அதனால தான் கான்டாக்ட் நல்லா எடுத்து தர முடியுது. இல்லைன்னா நான் கேரண்டியே கொடுக்க மாட்டேன், வாங்க வேணாம்னு சொல்லிடுவேன். ஓகே ப்ரோ. அது போக ஃபுட்ஸு, மெடிசின்ஸ் இதெல்லாம் இருக்குல்லையா ப்ரோ? இருக்குது ப்ரோ, அதுவும் பார்த்துடலாம். ஓகே. இப்போ நம்மகிட்ட ஃபுட்டுன்னு எடுத்துக்கிட்டால் லோ குவாலிட்டி ஃபுட் எதுவுமே இருக்காது ப்ரோ. சில அக்வாரியம் ஷாப்பி பார்த்தீங்கன்னா 10 ரூபா 20 ரூபா 30 ரூபாய்க்குலாம் ஃபுட்டே வச்சிருப்பாங்க. அதெல்லாம் வந்து ஃபிஷஸ்க்கு வேஸ்ட்டு தான், ஃபீடே பண்ணக்கூடாது. நம்மக்கிட்ட எடுத்துக்கிட்டால் குவாலிட்டி ஃபுட்டு மட்டும் தான் இருக்கும். ஸோ காமனாக ஃபீட் பண்ண போகிறீங்கன்னா ஆப்டிமம் ஃபீட் பண்ணிக்கலாம் ப்ரோ. ஜென்ரலாக எல்லா ஃபிஷ்க்கும் காமனாக ஃபீட் பண்ணிக்கலாம். ரொம்ப சின்ன ஃபிஷ் கப்பி மாலை வச்சுருக்கீங்கன்னா ஆப்டிமம்லேயே மைக்ரோ பெல்லட்ஸ் இருக்குது. இது சைஸில் வந்து சின்னதாக இருக்கும். இது சின்னதாக இருக்கிற ஃபுட்டை வந்து நீங்கள் வந்து சின்ன ஃபிஷ்க்கு ஃபீட் பண்ணிக்கலாம். மற்ற ஆவரேஜான சைஸ்க்கு வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஆப்டிமம்லேயே நீங்கள் வந்து கொஞ்சம் ப்ரோட்டீனாக கொடுக்கணும் அப்படின்னா ஆப்டிமம் 3-in-1 ஃபுட் இருக்குது, இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பெரிய பீஸ் சிச்சிலிட் வச்சுருக்கீங்கன்னா ஆப்டிமமில் வந்து குயிக் ரெடி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஒசாக்கா க்ரீன் இருக்கும், இது வந்து ஃபுட்டே வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் இருக்கும். ஸ்பெரலை வச்சு யூஸ் பண்ணி ரெடி பண்ணியிருப்பாங்க. இது மோஸ்ட் அவுட்டோர் பாண்ட் வச்சுருப்பாங்களே, அந்த மாதிரி இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இன்டோர் ஃபிஷ்ஷுக்கு யூஸ் பண்ணிங்கன்னா இது ஃபுட்டும் க்ரீன் கலர் இருக்கனால ஃபிஷ்ஷு சாப்பாடு சாப்பிட்டு ப்ரொடியூஸ் பண்ணுற வேஸ்ட்டு வந்து க்ரீன் கலரில் தான் இருக்கும். வாட்டர் உங்களுக்கு கலர் சீக்கிரம் சேஞ்ச் ஆகும். அதனால் அது அவுட்டோருக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் இதெல்லாம் ஃப்ளோரான் ஃபுட்டு ப்ரோ. ஒக்கிகோ, ஆம்பரு, அப்புறம் ஆப்டிமம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஐனி, இது மோஸ்ட்டாக கோல்டு கோய்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். சின்ன ஃபிஷ் கோல்டு கோய்க்கலாமே. ஓகே. இது வந்து கப்பி பைட்ஸு. இந்த கப்பி பைஸ் பார்த்தீங்கன்னா சின்ன பீஸு. இப்போ வந்து எனக்கு இங்கே குட்டி போட்டிருக்கு கப்பி. ஆமாம். ஆல்பினோ ஃபுல் ரெட் கப்பி. அதுக்கு நான் இந்த ஃபுட் தான் ஃபீட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது பவுடர் ஃபார்மில் இருக்கும். பவுடர் ஃபார்மில் இருக்கும். இது நீங்கள் பெரிய கப்பிக்கும் ஃபீட் பண்ணிக்கலாம், நல்லாவே சாப்பிடணும். இதை நீங்கள் ரெண்டுமே போட்டுக்கலாம். இன்னும் எனக்கு நல்ல ப்ரோட்டீன் கண்டென்ட் வேணும் அப்படின்னா இந்த ஜெனி 11 இருக்குது பாருங்கள், ஜெனி 11 மைக்ரோ பெல்லட்ஸு. ஓகே. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபீட் பண்ணிக்கலாம். இது பவுடர் ஃபார்மில் இருக்குது. அதான் பவுடர் ஃபார்மில் தான் இருக்கும் இதுவுமே. ஓகே. அதுக்கப்புறம் எடுத்துகிட்டா டயோ பைட்ஸ். டயோ பைட்ஸ் பார்த்தீங்கன்னா டெட்ரா பைட்ஸும் இருக்குது. ஸோ டெட்ரா பைட்ஸ் வந்து மோஸ்ட்டாக எல்லாரும் ப்ரிஃபர் பண்ண முடியல. ஸோ அப்படி இருக்கப்போ நீங்கள் டயோ பைட்ஸ் யூஸ் பண்ணால் சிங்கிங் பெல்லட்ஸ் தான். ஓகே. ஸோ இந்த மாதிரி நீங்கள் நார்மலாக ஏஞ்சல் கோல்டு எல்லாத்தையுமே யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல ஃபுட் அது. ஃப்ளவரானுக்கு மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுறது ஹம்பியட் ப்ரோ. ஹம்பியட் ரெட் சைன் நிறையா இருக்குது. இதில் ஒரு விஷயம் இருக்குது ப்ரோ, ஆனால் நான் என்னால் ஓப்பனாக சொல்ல முடியாது. எல்லா ஃபுட்டும் ஒன்று தான், சரிங்களா? பிராண்ட் வைஸ் லேபிள் வைஸ் மாற்றி ரேட்டு மட்டும் விற்பாங்க. ஃபுட் எல்லாமே ஒன்று தான். ஓகே. இதே மாதிரி ஆம்பரில் இருக்கும். இந்த ஆம்பர்லேயே க்ரீன் இருக்குது. ஓகே. அதுவும் இது ஒன்று தான், பேக்கிங் வேறு. ஆனால் இது போட்டால் வந்து க்ரீன் போட்டால் ஹம்பு வளரும், இது போட்டால் கலரேஷன் வரும்னு சொல்லுவாங்க. இல்லை, எல்லாமே ஒன்று தான். ஜஸ்ட் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி. ஹார்லிக்ஸ் காம்ப்ளான் மாதிரி. ஆமாம். அதுக்கப்புறம் பீட்டாக்கு நான் யூஸ் பண்ணுறது இதுதான் ப்ரோ. நான் ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணுறது தான். நானும் என் வீட்டை தான் யூஸ் பண்ணுறேன். ப்ரோட்டீன் பீட்டா. இது ஆக்சுவலி இதில் டூப்ளிகேட்டும் இருக்குது. ஓ. டூப்ளிகேட்லாம் 20 ரூபா 30 கிடைக்கும். இது 100+ தானே? எது ப்ரோ? இது ரேட் இது 80 ப்ரோ. 80. ஆமாம். இது வந்து பார்த்தீங்கன்னா என்னோட இதுலேயே பார்த்தாங்க ப்ரோ, யூடியூப்பில் ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு, இது 30 ரூபாய்க்கு வாங்கி நீங்கள் 80 ரூபாய்க்கு விற்கிறீங்க அப்படின்ட்டு. ஆக்சுவலி இதில் ஒரிஜினல் டூப்ளிகேட்டும் இருக்குது. நீங்கள் டேரக்ட் பிராண்டை நீங்கள் டீல் பண்ணிங்கன்னா ஹோல்சேலில் 65 ருபீஸ் கிடைக்கும். நான் ஓப்பனாக சொல்கிறேன், ஒரிஜினல் ப்ராடக்ட் 65 கிடைக்கும். நான் 80க்கு சேல் பண்ணுறேன், ஏன்னா அங்கேருந்து வர வச்சு நம்ம கொடுக்குறோம். இதுவே நீங்கள் டூப்ளிகேட் எடுத்திங்கன்னா உங்களுக்கு பீஸே வந்து 18 ரூபா 20 ரூபா தான் வரும். அவங்க சேல்ஸ் பண்ணுறது 30 ருபீஸ் 40 ருபீஸ். நானே 80 ருபீஸ்க்கு வாங்கி தான் ப்ரோ யூஸ் பண்ணுறேன். அது கஸ்டமருக்கு தெரிய மாட்டேன். நல்லா இருக்குது. ஒரிஜினல் இருக்கும், டூப்ளிகேட்டும் இருக்குது. ஒக்கிகோலையும் ஒரிஜினல் டூப்ளிகேட் இருக்குது. ஓகே. இந்த மாதிரி நிறைய பீஸில் இருக்குது ஒரிஜினல் டூப்ளிகேட்லாம், நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. இது மைக்ரோ பெல்லட்ஸ் ப்ரோ. ரேட் கம்மியாக விற்றாலே கொஞ்சம் யோசிச்சு தான் வாங்கணும். ஆமாம்.
இது மைக்ரோ பெல்லட்ஸ். மைக்ரோ பெல்லட்ஸ் காமனாக பார்த்தீங்கன்னா நீங்கள் சின்ன சின்ன ஃபிஷ்க்கு ஃபீட் பண்ணிக்கலாம். நான் சொன்னால குட்டி போட்டிருக்குன்ட்டு அந்த மாதிரி கம்மி பட்ஜெட்டில் இருந்தால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். க்ரோத் நல்லாயிருக்கும், அந்த அளவுக்குலாம் ஃபாஸ்ட்டாக இருக்காது, ஆனால் ஃபிஷ் நல்லாயிருக்கும், டெத் ஆகாது. ஸோ அதை தவிர்த்து பண்ணி அதே மாதிரி கப்பி ஜெனிலாவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். சரி, நிறைய பேர் இந்த குட்டி போட்டால் காப்பாற்ற முடியாது, பாதி காப்பாற்ற முடியாது, பாதி சேர்த்துடும் அப்படின்னா உண்மை தானே ப்ரோ? அப்படி இல்லை ப்ரோ, அதுக்கும் காரணம் இருக்குது ப்ரோ. இப்போ குட்டி போட போகுதுன்னா, இப்போ மாலி குட்டி போடுதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த குட்டி போடுற மீனுக்கு வந்து நம்ம ப்ராப்பராக ஹெல்த்தியான ஃபுட்டை வந்து ஃபீட் பண்ணணும். அது எந்த அளவுக்கு நல்லா ஃபுட்டு ஹெல்த்தியாக எடுத்துக்குதோ அது அந்த ஃபுட்டு எல்லாமே என்ன ஆகும், குட்டிக்கு தான் போய் சேரும். அப்போ அந்த குட்டி வரப்போ ஹெல்த்தியாக இருக்கும். நீங்கள் ஃபுட்டே போடாமல் சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ரெட்டும் க்ரீனும் கலந்த மாதிரி இருக்கும். அதை பற்றி தான் பேசி என் சேனலே க்ளோஸ் ஆச்சு, நான் அதை பேச விரும்பல. அந்த மாதிரி ஃபுட்லாம் போடுவாங்க, அதெல்லாமே சாப்பிட்டா அந்த மீனும் இறந்து போகும், குட்டிலாம் இறந்து போகும். குட்டி போகிறதுக்கு முன்னாடி அந்த பேரண்ட்டுக்கு நல்ல ஃபுட்டாக கொடுங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளே எடுத்துனா லேடிஸ்லாம் வந்து பர்த் கொடுக்குறப்போ அவங்க எந்த அளவுக்கு ஆரோக்கியமாக எடுத்துறாங்களோ அந்த அளவுக்கு குழந்தை ஆரோக்கியமாக இருக்கும். அதே மாதிரி தான் மீனுமே, மீனுக்கு ஆரோக்கியமான சாப்பாடு கொடுங்க, குட்டி நல்லா வரும். நல்லா தெளிவாக சொன்னீங்க. ஸோ அது போக செட்டப்க்கான விஷயம் எல்லாமே வச்சுருக்காரு. இதெல்லாம் டெக்கர்ஸ் ப்ரோ, ஹிடன் இதுக்கு மாதிரியா ப்ரோ? ஆமாம், ஹிடனுக்காக யூஸ் பண்ணுறது. இந்த மாதிரி மோஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஃபிஷ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் ப்ரோ, உள்ளே போயிட்டு வரதுக்கு. கோல்டு ஃபிஷ் வாங்கிட்டு இதை போட்டுறாங்க, உள்ளே போய் மாட்டி இறந்து போயிடுது. ஆமாம், ஸோ சின்ன ஃபிஷ்க்கு மட்டும் யூஸ் பண்ணுங்கள். மற்றபடி நிறைய டெக்கர்ஸில் இருக்குது, ஹாயான ஹோல்சேல் இல்லாமல் அழகாக யூஸ் பண்ணுறது இருக்குது. அந்த மாதிரி நீங்கள் வந்து வச்சுக்கலாம். ஹோல்ஸ் இருக்கிறத தயவு செஞ்சு பெரிய மீனுக்கு போட வேணாம், மாட்டி உள்ளே மாட்டி இறந்துடும். உள்ளே போகிறது போயிடும், வெளியே வர தெரியாமல் இறந்து போயிடும். ஸோ அந்த மாதிரி விஷயத்துக்கு இது ஓகே தானே ப்ரோ? இந்த ஆரஞ்சு கலர் அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆமாம், இது உள்ளே போனால் அந்த சைடு வெளியில் வர. ஆமாம், இது டேங்கில் போட்டுனா கொஞ்சம் கிளிடர் ஆகிற மாதிரி இருக்கும் லைட்டிங்கில், ஆனால் அது கிளிடர்லாம் இல்லை, லைட்டிங்கில் அப்படி தெரியும். இது ட்ரிஃப்ட் வுட் ப்ரோ, மோஸ்ட்டாக பிளான்டேஷன் டேங்க்குக்கு யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து பெரிய சைஸ், இதெல்லாம் கேஜிக்கு ரேட்டில் வரும். இது இது கேஜ் சைஸ். கேஜி ட்ரிஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் கேஜ் ரேட் தான். எவ்வளோ கேஜி இருக்கும்? ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா 700 கிராம் ப்ரோ, அது 700 வரும். இது வந்து 800 கிராம் 800 பீஸ் வரும். ட்ரிஃப்ட் வுட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 2 டைப் இருக்குது, கண்டிஷன் அன்கண்டிஷன் இருக்குது. ஸோ அன்கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக க்ளீனே பண்ணியிருக்க மாட்டாங்க. ஓகே. ஸோ அது நம்ம தான் க்ளீன் பண்ணி அதை குவாரண்டைன் பண்ணி, ஏன்னா போட்டால் மிதக்கும், மேலேயே தண்ணிக்குள்ளே நிற்காது, கலர்லாம் சேஞ்ச் ஆகும். ஸோ அதில் 2 டைப் இருக்குது. இது வந்து நீங்கள் டேரெக்டாக தண்ணிக்குள்ளே வச்சுக்கலாம், நம்மளாம் மெயின்டைன் பண்ணி தான் வச்சுருக்கோம். ஸோ இதுக்கு மேலே பிளான்ட்ஸ்லாம் நேச்சுரல் பிளான்ட்ஸ் வச்சு. ஆமாம், அக்வாரியம்க்கு எடுத்துக்கிட்டால் மெடிசன் ஏகப்பட்ட மெடிசன் இருக்குது சரிங்களா. ஆனால் நம்ம ஷாப்பில் பொறுத்த வரைக்கும் எது நல்லா இருக்குமோ அதை தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் வந்து ஜென்ரலாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். மெடிசனில் ரொம்ப ஃபேமஸாக இருக்கக்கூடிய மெடிசன் தான் இது. இது காமன் டிசீஸ்க்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. மோஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோழி ஃபிஷ்ஷுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்லீப்பிங் டிசீஸ் வரும், நல்லா தான் இருக்கும், திடீர்னு மூலையில் போய் படுத்துக்கும், சிம்மனும் திரும்ப போய் படுத்துக்கும், அதுக்கப்புறம் யூஸ் பண்ணிக்கலாம். ஆங்கர்வாம்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஆங்கர்வாம் பார்த்தீங்கன்னா சிவியராக வந்ததுக்கப்புறம் இந்த மெடிசன் யூஸ் பண்ணுறது டோட்டலாக வேஸ்ட்டு. ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே யூஸ் பண்ண மட்டும் தான் ரெக்கவர் வந்து பண்ண முடியும். ஸோ பேர் என்ன ப்ரோ? இது வந்து பேக்டோனில் ப்ரோ, பேராசிட்டால். பேராசிட்டால் இது வந்து பேக்டோனில். இது காமனாக பார்த்தீங்கன்னா ஃபின்ராட்டு, பாப்பை, ஃபிஷ் பைட்டு அந்த மாதிரி எல்லாத்துக்குமே இது யூஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜில் யூஸ் பண்ணுறது தான் சரிங்களா. மெடிசன் பொறுத்தவரைக்கும் எல்லாமே ஸ்டார்டிங் ஸ்டேஜ் தான். சிவியர் ஆனதுக்கப்புறம் க்யூர் ஆகணும்னா ஃபிஷ் இம்யூனிட்டி பவர் பொறுத்து இருக்குது. நல்ல இம்யூனிட்டி பவர் இருக்குன்னா எப்படியாவது பொழைச்சிக்கும். இம்யூனிட்டி பவர் கம்மியாக இருக்கிற ஃபிஷ்ஷை காப்பாற்ற முடியாது. இது வந்து ஸ்ட்ரெஸ்ஸில் வாட்டர் கண்டிஷனர், குளோரின் ரிமூவர் எல்லாத்துக்கும் இது யூஸ் பண்ணிக்கலாம். ஃபிஷ்ஷை ட்ரான்ஸ்போர்ட் பண்ணணும்னா கூட ஸ்ட்ரெஸ் ஆகாமல் இருந்து இந்த மெடிசன் நம்ம மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். சில வாட்டரில் வந்து குளோரின் இருக்கும், இந்த குளோரின் ரிமூவ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பிளான்டேஷனுக்கு வாட்டர் வந்து கண்டிஷன் பண்ணுவாங்க, அதுக்கும் இந்த மெடிசன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பேர் என்ன சொன்னீங்க ப்ரோ? இது வந்து ஸ்ட்ரெஸ்ஸில். ஸ்ட்ரெஸ்ஸில் இது காமனாக எல்லாத்துக்கும் 3-in-1 பர்பஸில் வரும். இது அக்வா கிளியர். அக்வா கிளியர் பார்த்தீங்கன்னா வாட்டர் சேஞ்ச் பண்ணுவாங்க, வாட்டர் வந்து க்ளவுடி ஆகிடும். ஆமாம், அந்த க்ளவுடியை ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த அக்வா கிளியர் வந்து யூஸ் பண்ணணும். ஓகே. இது வந்து டிவார்மிங் மெடிசன் ப்ரோ, ஃப்ளவரான் அண்ட் இதுக்கு. ஓகே. ஃபிஷ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து லைஃப் ஃபீட் கொடுப்பாங்க, சிக்கன் ஆட்டு ரெகுலராக கொடுப்பாங்க. ஃபிஷ் ஆகும்னா டைஜஷன் ஆகாமல் வயிற்றுல எல்லாம் வேஸ்ட்டும் ஸ்டெக் ஆகி ஃபுட் எடுத்துக்காமல் கலர்லாம் சேஞ்ச் ஆகிடும், அம்பு சுருங்கிடும். ஓகே. அப்போ இந்த மாதிரி டிவார்மிங் பண்ணிக்கணும். இது ஜென்ரல் பர்பஸ் ப்ரோ. மிஸ்டர் ஒயிட்டு, மிஸ்டர் எல்லோ, மிஸ்டர் ப்ளூ, மிஸ்டர் க்ரீன், நிறைய பேர் ப்ளூ மெடிசன் கேட்குறாங்க சரிங்களா. அது என்னன்னு கேட்டால் கலராக இருக்குமா, இதுவும் ப்ளூ கலர் தான் வரும் மெடிசனு, இதுவும் ப்ளூ தான் வரும், இதுவும் ப்ளூ தான் வரும். ஆனால் பேர் பாருங்கள் ஒயிட்டு, க்ரீனு, ப்ளூன்னு இருக்கும். ஆமாம். ஆனால் கஸ்டமருக்கு ப்ளூ மெடிசன் எதுக்கு யூஸ் பண்ணுறதுன்னு தெரியாது. இது ஃபங்கல் இன்ஃபெக்ஷனுக்காக யூஸ் பண்ணுறது ப்ரோ. இது தண்ணி மாத்திரப்போ போட்டு விட்டுருவாங்க, அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. மிஸ்டர் ஒயிட் யூஸ் பண்ணுங்கள், ஆன்டி பேராசைடு. எப்போல்லாம் நீங்கள் தண்ணி மாற்றுறீங்களோ அப்போ இந்த மெடிசன் போட்டுக்கோங்க. புதுசாக ஒரு ஃபிஷ் ஆட் பண்ண போகிறீங்க, ஆல்ரெடி பழைய ஃபிஷ் இருக்குது, புதுசாக ஆட் பண்ண போகிறீங்கன்னா இது ஆட் பண்ணிக்கோங்க. பேராசைடு அஃபெக்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு ப்ரிகாஷனாக யூஸ் பண்ணிக்கணும். ஸோ இது ஃபங்கல் கிளியர் பண்ணுறதுக்கா ப்ரோ? காலையில் ஒரு வீடியோ பார்த்தேன், மிஸ்டர் ப்ளூ வந்து ஃபங்கல் வந்து இது ஆகிறதுக்கு. காலையில் ஒரு வீடியோ பார்த்தேன். மிஸ்டர் ப்ளூ வந்து குட்டி போட்ட மாலி குட்டி போட்டுருக்கு சொன்னேன் இல்லையா, அது காப்பாற்றுறதுக்கு என்னெல்லாம் பண்ணணும்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தேன். அதில் வந்து ஒருத்தர் புதுசாக தண்ணி ஊற்றி அதில் மிஸ்டர் ப்ளூ 2 ட்ராப் ஊற்றி அதுக்கப்புறமா ஃபிஷ்ஷை விட்டான். அந்த மாதிரிலாம் பண்ணவே கூடாது. என்ன பர்பஸ் யூஸ் பண்ணணுமோ அதுதான் பண்ணணும். மீன் சிக்காக இருக்கும்,
ஃபின்ராட் வந்திருக்கும், அதுக்கு ப்ளூ மெடிசன் போடுவாங்க. ஃபின்ராட்டுக்கு தனியாக இருக்குது மிஸ்டர் எல்லுன்றது. அந்தந்த பர்பஸ்க்கு ஒரு மெடிசன் இருக்குது. இப்போ மிஸ்டர் எல் நான் சொன்ன மாதிரி எப்போலாம் வாட்டர் சேஞ்ச் பண்ணணும் அப்போ யூஸ் பண்ணிக்கலாம். மிஸ்டர் எல் வந்து ஆன்டிசெப்டிக் மெடிசன், ஒன்றுத்துக்கு ஒன்று சண்டை போட்டு அடிபட்டிருக்கும் அப்போ யூஸ் பண்ணிக்கலாம். ஃபின்ராட் வரும், இந்த பீட்டாக்லாம் பார்த்தீங்கன்னா வால் சுருங்கிடும், வால் கிழிஞ்சி போகும், அப்போ இது வந்து மிஸ்டர் எல்லை யூஸ் பண்ணிக்கலாம். மிஸ்டர் ப்ளூ வந்து ஃபங்கல் இன்ஃபெக்ஷனுக்கு, இப்போ சீன் வந்து அடிபட்டிருக்கும், நம்ம கண்டுக்காமல் விட்டோம், அந்த அடிப்பட்ட இடத்துல ஃபங்கல் கிரியேட் ஆகும், அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதேமாதிரி பீட்டா ப்ரீடிங் பண்ணுறாங்க, அந்த எக் வந்து ஃபர்டைலாக இருக்கும், அன்ஃபர்டைலாக இருக்கும். அன்ஃபர்டைல் எக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃபங்கல் கிரியேட் ஆகும், அந்த ஃபங்கல் ஸ்டாப் ஆகிறதுக்கு இந்த மிஸ்டர் ப்ளூ யூஸ் பண்ணிக்கலாம். மிஸ்டர் கிரீன் வந்து ஒயிட் ஸ்பாட்டு, இப்போ மழை பெய்ய போகுது, இந்த டிசம்பர் மாதம் காட்டுன்னு காட்டும், வாட்டர்லாம் சில் ஆகிறப்போ ஒயிட் ஸ்பாட் டிசீஸ் வரும், அதுக்கு இந்த மிஸ்டர் எல்லோ இந்த மிஸ்டர் கிரீன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த 4 மெடிசன் யூஸ் பண்ணுறப்போ ராக் சால்ட் கம்பல்சரி போட்டு தான் ஆகணும். ஓகே, அது ஒரு காம்பினேஷன் மாதிரி, இது போடுறப்போ ராக் சால்ட் போட்டுக்கணும். டிசீஸ் க்யூர் பண்ணுறதுக்கு முக்கால்வாசி ஹீட்டர் கம்பல்சரி வேணும். ஹீட்டர் இல்லாமல் டிசீஸ் க்யூர் ஆகும்னு நிறைய பேர் நினைக்க வேணாம். ஹீட்டர் போட்டுக்கோங்க, உங்கள் ஃபிஷ் நல்லா இருக்கணும்னா ஹீட்டர் யூஸ் பண்ணிக்கணும். ஸோ யூடியூப் பார்த்து தேவையில்லாமல் எதுவும் செஞ்சிடாதீங்க, கொஞ்சம் கிளியரான அட்வைஸ் கேட்டு என்ன பண்ணணுமோ அதை மட்டும் பண்ணா கரெக்டாக. அந்த பர்பஸ்க்கு மெடிசன் இருக்குது, அதை மட்டும் போடுங்க. ஸோ இதெல்லாமே ஃபில்ட்ரேஷன் ப்ரோ. ஓகே, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நார்மலாக இது ஏர் பம்ப்பு. இந்த ஏர் பம்ப் கூட இந்த ஸ்பாஞ்ச் ஃபில்டர் கனெக்ட் பண்ணால் ஓரளவுக்கு டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் காணுங்கிற வேஸ்ட் எல்லாமே வந்து க்ளீன் பண்ணணும். இது சப்மேரசபிள் ப்ரோ. மோஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அடியில் இருக்கிற தண்ணை பம்ப் பண்ணி வரதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, இது ஏசிடிசி ஏர் பம்ப்பு. இது கரண்ட் கட் ஆகிடுச்சு அப்படின்னா சில ஃபிஷ் வந்து ஆக்சிஜன் இல்லாமல் இறந்துடும், எமர்ஜென்சிக்கு இது யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து 8 to 9 hours வரைக்கும் பேக்கப் இருக்குது. இது பெரிய இது ஏசிடிசினால 8 hours வரைக்கும் தாராளமாக தாங்கும், ஒரு இன்வெர்டர் மாதிரி. ஆமாம். ஓகே, இது வந்து ஏர் பம்ப்ல சைலண்ட் ஏர் பம்ப். இது நார்மல் ஏர் பம்ப் பார்த்தீங்கன்னா வைப்ரேஷன் சவுண்ட் அதிகமாக கேட்கும், இது அதை விட கொஞ்சம் கம்மியாக கேட்கும். ஓகே, இது வந்து அதே ஏர் பம்ப் சைலண்ட்ல வந்து 2-way ஏர் பம்ப். இது இந்த சைஸ் ஏர் பம்ப் இருக்குல்ல ப்ரோ, இதுலேருந்து எத்தனை இதுவாக பிரிக்கலாம்? இது நீங்கள் ஆல்மோஸ்ட் 8 வரைக்கும் பிரிக்கலாம் ப்ரோ. ஓகே, எந்த அளவுக்கு நீங்கள் பிரிக்கிறீங்களோ ப்ரெஷர் கம்மியாகும். ஓகே, நீங்கள் ஓவராக பிரிக்கிறப்போ இந்த மோட்டரோட ஒர்க் ரொம்ப அதிகமாகிறதுனால சீக்கிரம் ஸ்பாயில் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் 1-way 2-way கொடுத்துருக்காங்க. 1-wayலே நீங்கள் ஒரு 3 மோட்டர் வரைக்கும் பிரிச்சிக்கலாம், அதுக்கு தேவையான ப்ரெஷர் கண்டிப்பாக கிடைக்கும். இந்த 2-wayன்றதை நீங்கள் ஒரு 6 வரைக்கும் பிரிச்சிக்கலாம். ஓகே, ஓவராக நீங்கள் பிரிச்சிங்கன்னா மோட்டர் சீக்கிரம் ஸ்பாயில் ஆக தான் செய்யும். சரி, இது வந்து ஹேங் ஆன் ப்ரோ, பிளான்டேஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பிளான்டேஷனுக்கு இந்தமாரி இன்டர்னல் ஃபிட்லாம் போட்டிங்கன்னா மொத்த ஸ்கேப்பிங்கே கலைஞ்சிரும். ஸோ இதுமாரி ஹேங் ஆன் யூஸ் பண்ணிக்கலாம். ஹேங் ஆன்லேயே சின்னது இருக்குது, இது ஒரு 1/2 feet 1 feet அந்த மாதிரி சின்ன ஸ்கேப்பிங் பண்ணுவாங்கள்ல, அந்தமாதிரி டேங்க்கு இந்தமாதிரி ஹேங் ஆன் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இது ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 1.5 feet 2 feet வரைக்கும் இந்த ஹேங் ஆன் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இன்டர்னல் ஃபில்டர் பார்த்தீங்கன்னா 4 watts வந்து இருக்குது ப்ரோ. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 feet டேங்க்லேருந்து 1.5 feetலேருந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுமாதிரி ஃபிஷ்ஷஸ்க்கு ஏற்ற மாதிரியே இருக்குது. 4 feet அந்த 4 wattsலேருந்து 6, 5 அதுக்கப்புறம் 15லேருந்து இப்போதைக்கு நம்மக்கிட்ட 40 watts வரைக்கும் இருக்குது. ஸோ ஆனால் இந்த நார்மல் ஃபில்ட்ரேஷனோட இந்த மாதிரியான இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் அழுக்கெல்லாம் இதுதான் ஒரு மெயின். ஃபிஷ்ஷோட அழுக்க வேஸ்ட் ஸ்டோர் பண்ணி எடுக்கிறது எல்லாமே இந்த ஃபில்ட்ரேஷன் தான். சில ஃபிஷ்ஷோட வேஸ்ட்லாம் ரிமூவ் பண்ணாது. ஃபார் எக்ஸாம்பிள் எங்களுக்கு ஆஸ்கர்லாம் இருக்குன்னா, ஆஸ்கர் ஃப்ளவரான்னா அதை ப்ரொடியூஸ் பண்ணுற வேஸ்ட்டே வந்து வெயிட்டாக இருக்கும். ஓகே, அது என்னதான் பவர் கொடுத்தா சக் பண்ணி எடுக்க முடியாது. அதெல்லாமே வந்து நம்ம இந்த சைஃபன் பைப் வச்சு நம்ம அழுக்கு எடுத்துக்கணும். ஓகே, முடிஞ்ச அளவுக்கு இந்த ஃபில்ட்ரேஷன் எவ்வளோ க்ளீன் பண்ண முடியுமோ அந்த இன்டர்னல் ஃபில்டர் க்ளீன் பண்ணிக்கும். அதை விட கொஞ்சம் உங்களுக்கு நல்லா இருக்கணும்னா டாப் ஃபில்டர் வரும். இன்டர்னல் ஃபில்டர் பார்த்தீங்கன்னா தண்ணிக்குள்ளே வைக்கிறதுனால வேஸ்ட் எல்லாமே இதெல்லாம் சக் பண்ணி வைக்கும். நம்ம வந்து வீக்லி ஒன்ஸ் கம்பல்சரி க்ளீன் பண்ணிடணும். க்ளீன் பண்ணுறப்போ நான் சொன்ன மாதிரி தான் டேங்கில் இருக்கிற வாட்டரை யூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து நம்ம கழுவாமல் விட்டுட்டோம்னா சீக்கிரம் ரிப்பேர் ஆகும். அதோட வேஸ்ட் எல்லாமே வந்து ஸ்டக் ஆகி ஹெட்டில் போயினா ஹெட்டில் ஒரு மேக்னெட் மாதிரி ரவுண்டாக சுற்றும், அது ஸ்டக் ஆகி நின்று போச்சுன்னா அவள் தான் மோட்டரே வந்து ரிப்பேர் ஆகிடும். சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா மோட்டர் வாங்கிட்டு போய் ரிப்பேர் ஆகிடுதுன்னு சொல்கிறாங்க. அது மோஸ்ட்டாக ரிப்பேர் ஆகாது. அவங்க பண்ணுற மிஸ்டேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்டர்னல் ஃபில்டர் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி தண்ணிக்குள்ளேயே இருக்கணும். ஆமாம், ஹெட் இந்த மாதிரி தண்ணிக்குள்ளேயே இருக்கணும். என்ன பண்ணுறாங்க, தண்ணிக்குள்ளே இருந்தால் ரிப்பேர் ஆகிடும்னு சொல்லிட்டு இப்படி வச்சிடுறாங்க. என்ன ஆகும், இது காயில் ஹீட் ஆகி ரிப்பேர் ஆகிடும். இந்த மோட்டர் தண்ணிக்குள்ளே இருந்தால் மட்டும் தான் ரிப்பேர் ஆகாது. ஓகே, இப்படிதான் மெயின்டைன் பண்ணணும். ஆமாம், தண்ணிக்குள்ளேயே தான் இருக்கணும். சில பேர் என்ன பண்ணுவாங்க, ரொம்ப உள்ளே இறக்கிடுவாங்க. உள்ளே இறக்க என்ன ஆகும்னா பபுள்ஸ் வரது கொஞ்சம் கம்மியாகிடும். ஆமாம், வாங்கிட்டு போய்ட்டு உங்கள் கடையில் நல்லா வருது, என்கிட்ட வர மாட்டேங்குன்னு சொல்கிறாங்க. அப்படி கிடையாது. இன்டர்னல் பொறுத்த வரைக்கும் சும்மா தண்ணி கொஞ்சம் கீழே உள்ளே வச்சா போதும், கரெக்டான ஃப்ளோ வரும். ஸோ ஒரு 1 inch அந்த மாதிரி கம்மி பண்ணி உள்ள 1 inch 2 inch அந்த கணக்கில் நீங்கள் உள்ளே வச்சுக்கலாம். இதேமாதிரி தண்ணிக்குள்ளே இருந்தால் மோட்டர் ஃபால்ட்டே ஆகாது. வீக்லி ஒன்ஸ் வந்து ஸ்பாஞ்சை க்ளீன் பண்ணிடணும். க்ளீன் பண்ணாமல் விட்டிங்கன்னா கண்டிப்பாக ரிப்பேர் ஆக தான் செய்யும். ஓகே, ஸோ ஸ்மைலி ஃபிஷி இவ்வளோ நேரம் எங்களுக்கு ரொம்ப தெளிவாக டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிங்க. ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. தேங்க்யூ. ஸோ ஃபிஷர்மேன் சர்வேயில் ஸ்மைலி ஃபிஷ்ஷோட வீடியோ வரதுக்கு நான் ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கேன். ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு யாராவது வந்து இன்டர்வியூ எடுத்தாங்களேன்னு தெரியல. இல்லை, யாரும் இது வரைக்கும் எடுத்ததில்லை. அந்த மாதிரி கேட்டிருக்காங்க, ஆனால் இது வரைக்கும் யாரும் வந்ததில்லை. ஸோ அது நீங்கள் எங்கள் என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஓகேன்னு சொன்னது எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயமா இருக்கும். நீங்கள் வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம் ப்ரோ. ஸோ
இதே மாதிரி நல்ல குவாலிட்டியான கண்டென்ட்டோட வீடியோஸோட ஃபிஷர்மேன் வீடியோவில் வரும். ஸோ அதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய் பாய். கான்டாக்ட் நம்பர் நான் பிரதர்கிட்ட கொடுக்குறேன். கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கு என்ன ஃபீஸ் வேணுமோ நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். பாய்.